ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைனா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தான் அந்த வீடியோ. நான் வந்து ஒரு சில டைம்ல 6 மந்த் பிஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் படிக்கிறதே எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் படிச்சாலும் அது வந்து ப்ரொடக்டிவா படிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. 4 ஹவர்ஸ் படிச்சாலும் ப்ரொடக்டிவா படிக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட் எது அட்டெண்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு பெட்டர் ஸ்கோர் வந்துட்டு இருக்கும். அதனால எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் ஆனுச்சு. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கோல்டன் ஹவர்ஸ வந்து நீங்க கண்டுபிடிங்க. நீங்க காலையில படிச்சா நல்லா படிக்க முடியுமா? இல்ல வந்து நைட்டு படிச்சா ப்ரொடக்டிவா படிக்க முடியுமாங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த டைம சூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டா இருக்கோ, அதில வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் தான் வந்து நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறதுனால, நான் மார்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிப்பேன். ஹார்டான சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் காலையிலேயே படிச்சு முடிச்சுருவேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் அப்படிங்கிறத வந்து நீங்க 1 வீக் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்னிங் படிச்சா பெட்டரா இருக்குமா? இல்ல ஈவினிங் படிச்சா பெட்டரா இருக்குமா? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட்டான கோல் வந்து செட் பண்ணுங்க. ஐ வில் ஸ்டடி 7 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்காம, நான் இன்னைக்கு ஃபிசிக்ஸில எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து படிச்சு முடிச்சுருவேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. எம்சிக்யூவும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வந்து அச்சீவபிள் கோலா வந்து செட் பண்ணுங்க. 7 ஹவர்ஸ் படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம். ஆனா நம்மளால அத படிக்க முடியாத போறப்ப, நம்மள நம்மளே டிமோட்டிவேட் பண்ணிப்போம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அத நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 25 மினிட்ஸ் வந்து நான் படிப்பேன். 5 மினிட்ஸ் வந்து பிரேக் விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு 4 ஸ்லாட் வந்து நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. 25 மினிட்ஸ் படிங்க. 5 மினிட்ஸ் வந்து பிரேக் விடுங்க. அப்படியே நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 4 ஸ்லாட் இந்த மாரி படிச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் ஒரு 1/2 ஹவர்ஸ் வந்து விடுங்க. ஆனா, அந்த 25/5ல நீங்க அந்த 5 மினிட்ஸ் வந்து நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. உங்க ஃபோன வந்து நீங்க வந்து வேற ஒரு ஹால்ல வந்து வச்சுருங்க. அந்த 5 மினிட்ஸ் வந்து நீங்க லைட்டா வாக் போலாம். அப்படி இல்லன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். இந்த மாரி வந்து அந்த 5 மினிட்ஸ் வந்து அதுக்காக வந்து நீங்க ஒதுக்குறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் இத பர்சனலா இத ஃபாலோ பண்ணேன். இது எனக்கு பெட்டரா ஃபீல் ஆனுச்சு. ஸோ இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா, 5த் டெக்னிக். நான் என்ன இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈட் லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நீங்க காலையிலேயே வந்து கஷ்டமான சப்ஜெக்ட்ட நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த டே ஃபுல்லா பரவாயில்லையே நம்ம காலையிலேயே ஒரு நல்ல சப்ஜெக்ட்ட படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டேவுல மத்த ரிமைனிங் ஈஸியான சப்ஜெக்ட் எல்லாம் உங்களால ஈஸியா படிச்சிற முடியும். அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ட நீங்க படிச்சிருங்க. ஸோ அடுத்த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது. நான் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட அதாவது 2 பேரும் சேம் எக்ஸாம் படிக்கிறதுனால, எனக்கு ஏதாவது ஒரு டாபிக் புரியலனா கூட நான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். அந்த மாரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கே இருந்தாலும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து நீங்க அந்த டாபிக்ல வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அடுத்து வந்து இத பண்ணவே பண்ணாதீங்க. மல்டி டாஸ்கிங் மட்டும் பண்ணாதீங்க. சிங்கிள் டாஸ்கிங் மட்டும் தான் எப்பவுமே வந்து ப்ரொடக்டிவா இருக்கும். நீங்க வந்து படிக்கும்போது வந்து ரீல்ஸ் பார்க்கறது, சாங் கேட்கறது, இந்த மாரி மட்டும் நீங்க பண்ணவே பண்ணக்கூடாது. இத பண்ணாம இருந்தீங்கனாலே, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷன வந்து கில் பண்றது. இது பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆப் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா, கிரே ஸ்கேல் மோடுல போடுங்க. இல்லன்னா வந்து உங்க ஃபோன்ல வந்து டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோடுல போட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் சைலன்ட்டான பிளேஸ சூஸ் பண்ணி படிங்க. நீங்க வந்து வீட்ல படிச்சீங்க அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு ரூம்ல யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். அடுத்து வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டடி என்வைரன்மெண்ட்ட கிரியேட் பண்ணுங்க. உங்க சேர் அண்ட் டேபிள் எல்லாமே வந்து கரெக்ட்டான ஹைட்ல இருக்கிற மாரி, அப்புறம் வாட்டர் பாட்டில், நோட்ஸ் எல்லாமே உங்க பக்கத்துல இருக்கிற மாரி, இந்த மாரி வந்து நீங்க என்வைரன்மெண்ட் எல்லாம் செட் பண்ணுங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கிற ஒரு இடமா சூஸ் பண்ணி நீங்க வந்து படிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ லாஸ்ட்டா ரொம்ப முக்கியமானது 7 டூ 8 மணி நேரம் வந்து தூங்குறது தான். நீங்க எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ, அப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிரைன் வந்து நீங்க அடுத்த நாள் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயாராகும். இல்லன்னா வந்து அந்த டே ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சோர்வா தான் போயிட்டுருக்கும். நீங்க இந்த நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நீங்க தூங்குறது கம்பல்சரி முக்கியமானது. நைட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு மேல வந்து முழிச்சுட்டு இருக்காதீங்க. அப்படி நீங்க 10 மணிக்கு மேல நீங்க ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க அந்த ப்ளூ லைட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன வந்து பிளாக் பண்ணிரும். ஸோ வந்து நீங்க 10 டூ 5 மணி வரைக்கும் மட்டும் தூங்குங்க. 8 ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்க தூங்கிருங்க. அப்பதான் வந்து உங்க பிரைன் வந்து ஆக்டிவா இருக்கும். இதெல்லாம் நான்
பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.